அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல எந்தெந்த லெவல் இப்போ ரியாக்ட் ஆயிருக்குது, எது வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்தது ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ஆக்சுவலாக சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் நம்ம இருந்தோம். ஆனால் மார்க்கெட் நேரடியாக கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஆக்சுவலாக 25,150 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே ஓப்பன் ஆனால் அதோட கரெக்ஷனில் புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி எடுத்து 25,050 வரைக்கும் நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு வியூ சொல்லியிருந்தோம். ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்தோம். இந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்தோம். அதோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயே புக் ஆயிடுச்சு. இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் எப்படி கிடைச்சது அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கான என்ட்ரி டார்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கல. மறுபடியும் புல் பேக்ல வந்து நமக்கு இன்னொரு என்ட்ரி கீழே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதோட டார்கெட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் தான் வச்சிருந்தோம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வச்சிருந்தோம். 25,050 சரி 80 வரைக்கும் தான் வச்சிருந்தோம். ஆனால் அதுக்கும் கீழே வந்து 25,050ங்கிற லெவல்ல அக்யூமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து மாறுது அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணிட்டு மேலே போகும்போது நம்ம இங்க மறுபடியும் இண்டிமேட் பண்ணிட்டோம் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு. அங்கிருந்து நம்ம டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் கொடுத்துருந்தோம் ஹை வரைக்கும். ஆனா இந்த ரிவர்சல் இந்த 25,120 அப்படிங்கிற லெவல்ல ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது, மறுபடியும் டவுன். ஸோ இப்போ மொமெண்டம் எப்படியா இருக்குதுன்னா ப்ரீவியஸ் டேஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ரேஞ்ச் பை அண்ட் செல் ரெண்டு பக்கமான மூவ்மெண்ட் தான். இதுல நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் சப்போர்ட் எடுத்து மேல போகும்போது நம்ம கால் எடுக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப ரெசிஸ்டன்ட் டச் வரும்போது கீழே வரும்போது நமக்கு புட் ஆப்ஷன் மாதிரி கிடைச்சது. இப்ப இந்த சினாரியோ பார்க்கும்போது நம்ம காலுக்கு பிளான் பண்ணும்போது டைரக்டா மேல ஓப்பன் ஆகுது. இப்ப நம்ம வந்து இப்ப மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகல, சப்போர்ட் எடுத்திருக்கிறதுனால சரி இதுக்கப்புறம் நம்ம காலுக்கு தான் போகணும்னா ஒருவேளை நாளைக்கு கேப் டவுன்ல 25,000க்கும் கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு இப்படி கிரீன் கேண்டில்ல க்ளோசிங் வச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். ஸோ ஏன் இப்படி சொல்ல வரேன்னா மார்க்கெட் டைரக்ஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி இல்லாம மேலே கீழேன்னு அது இஷ்டத்துக்கு போற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் அன்பிரடிக்டபிளா டைரக்ஷன் இல்லாம மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் ரெசிஸ்டன்ட்டோ சப்போர்ட்டோ டச் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன்ல நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனாலதான் நம்ம இப்படி ஒரு என்ட்ரி இங்க எடுத்தோம். நம்ம கால் பிளான்ல இருந்து புட்டுக்கு போன காரணம் இதுதான். ஸோ இங்க கால் இருக்கும்போதும் காலுக்கான மொமெண்டம் வந்து ரொம்ப வீக்கா மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருசா அதுல இன்வால்வ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ட்ரேடிங்ல இருந்தோம். செகண்ட் ஆஃப் நம்ம ட்ரேடிங் சைக்கிள் உள்ளே இல்லை. ஜஸ்ட் சார்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு லெவலை இண்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி நடக்கிற இந்த சினரியோ பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஃபீல் வருதுன்னா ஆக்சுவலாக எனக்கு நான் பார்த்த விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சினாரியோ ஆக்சுவலாக இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மார்க்கெட் டைரக்ஷனாக ஃப்ரேம் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போய் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போகிறது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் டைரக்ஷனா டவுன் வருது. இப்படிதான் மாறிச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ இங்கேயும் கிட்டத்தட்ட சேமா வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போய் கரெக்ஷன் வருது, அகைன் மேலே போய் கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ பணம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய 25,230 250 இந்த லெவல் இருக்கக்கூடிய ஜோனை பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இது பண்ணாத வரைக்கும் நமக்கு டைரக்ஷன் கிடையாது. மேலே கீழேன்னு எப்படி வேணாலும் போகும். அதுதான் இப்பயும் நம்ம பார்க்குற விஷயம். ஸோ ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லெவல்ஸ்ல எந்த லெவல்ல மார்க் பண்ணியிருக்கிற லெவலுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான பிளான்ல இருக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் ஓகே கேப் அப்போ கேப் டவுனோ எந்த டைரக்ஷனா இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும்போது நம்ம புட் எடுக்கலாம், சப்போர்ட் வரும்போது கால் எடுக்கலாம். அப்படி இந்த ரெசிஸ்டன்ட்ல வந்து பிரேக் அவுட் ஆனா கால், சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனா புட், இந்த ரெண்டு வகையான சினாரியோ தான் நம்ம பார்க்கணும். அது இல்லாம இப்ப மார்க்கெட் நாளைக்கு இப்படி ஒரு இன்சைட் ரேஞ்சில் 25,100 அப்படிங்கிற லெவல்ல பிரேக் கேப் அப்படியோ ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இங்கிருந்து நம்ம ரெசிஸ்டன்ட் போயிட்டு பிரேக் அவுட் ஆகி மேல போகுதா இல்ல இங்கிருந்து திரும்புதான்னு பார்த்துட்டு தான் நம்ம எந்த பக்கம் போகணும்னு முடிவு பண்ணணும். அப்படி இல்லாம மேல போயிட்டு இங்க ஓப்பன் ஆன உடனே கீழே தான் போகுது அப்படின்னு முடிவு பண்ணி கீழேயும் சப்போர்ட் டச் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக் அவுட் ஆயிடும் நினைச்சிட்டு இங்கிருந்து மறுபடியும் கீழே பிளான் பண்றதோ இல்ல சப்போர்ட் எடுத்துரும் நினைச்சிட்டு இங்கிருந்து மேல பிளான் பண்றதோ பண்ணக்கூடாது. சப்போர்ட் அது ரெசிஸ்டன்ட் ரெண்டு லெவல்லையும் எந்த லெவல்ல டச் பண்ணிட்டு இப்ப சப்போர்ட் டச் பண்ணுது 25,050 டச் பண்ணுது அப்படின்னா 25,050ல மறுபடியும் மார்க்கெட் மேல போகுதா கீழே இறங்குதாங்கிறதுக்கான டைரக்ஷனா தான் ஃபாலோ பண்ணணும். இதுல மேல போகும் அல்லது கீழே இறங்கும்ன்றதுக்கான சிக்னல் ஏதோ ஒன்று கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதுதான் நம்ம அங்க பிளான் பண்ணி காலோ புட்டோ எடுக்கணும். அப்படி இல்லாம இந்த டச் பண்ணிட்டாலே நம்ம டைரக்ஷன்ல என்ன போகணுமோ அதை நம்ம செய்யறது அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரெண்டுலையுமே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அப்படிங்கிறது தான். இந்த கன்ஃபர்மேஷனை நம்ம டெலிகிராம்ல டீட்டெயில்டா போஸ்ட் பண்றோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பார்த்து. இல்லை அப்படின்னா நீங்க பிரேக் அவுட் எந்த லெவல்ல ஒரு ஹைட் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் எங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த லெவலுக்கு மேல நீங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் கேப் டவுனோ கேப் அப்போ ஃபிளாட்டோ எப்படி ஓப்பன் ஆனாலும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு டைரக்ஷன் ஒரு சப்போர்ட்டுக்கோ ரெசிஸ்டன்ட்டுக்கோ போற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா பிரேக் அவுட் ஆகுதுன்ற பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும். அதுதான் சரியானது அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி எடுக்காம மிஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய லாசஸ் இன்னைக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியே இங்க கால் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த காலுக்கான என்ட்ரியில பிரேக் அவுட் அப்படின்னு ஆக்சுவலா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி நம்ம 1 மினிட் கேண்டில் எடுத்து பார்த்தனால ஒரு ஸ்கேல்பிங் இருந்துச்சு. ஸோ ஸ்கேல்பிங்க்கு பிளான் பண்ணி நம்ம பார்க்கும்போதே அது போயிட்டு சடனா கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஸோ நமக்கு 25 தான் ஸ்டாப் லாஸ். அதனால நம்ம அப்பயே கரெக்டா வெளியே வந்துட்டோம். த ரீசன் மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல மேல போகுதா கீழே இறங்குதா அப்படிங்கிறது நானா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் இல்லாம என்ட்ரி எடுத்தாங்கன்னா சிக்கல்ல மாட்டுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம டைரக்ஷன் கிளியரா கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி எடுத்தோம். அது மாதிரி ஒரு பிளஸ் மைனஸ் இங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேசிக்ல நம்ம என்ட்ரி எடுக்கும்போது மட்டும்தான் ஆப்ஷன்ல நமக்கான ரிஸ்கை குறைச்சி நம்மளோட ட்ரேடை சக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் ட்ரேட்ல என்ட்ரி எடுக்கிற எல்லா என்ட்ரியுமே மைனஸா முடியும். ரொம்ப ஆபத்தான கேபிட்டல் குயிக்கா லாஸ் ஆகி நம்ம அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகிற நிலைமை வந்துடும். ஸோ அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கிறது, என்ட்ரி எப்படி எடுக்கலாம்ங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.